வணக்கம் தொடர்களே. கலீல் ஜிப்ரான் எழுதிய ஒரு அழகான காதல் கடிதம் என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம முழுமையா கேட்கலாம் வாங்க. காதல் தோல்வி என்ற சொல் சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. காதல் ஒரு நாளும் தோல்வி அடைவதில்லை. காதலித்தவர்கள் கல்யாணம் என்ற சடங்கை சந்திக்காமல் குடும்பம் என்ற கூட்டுக்குள் அடைபடாமல் போகலாம். அவர்கள் ஒருவரை ஒருவர் அடைய முடியாத நிலைமை காதல் தோல்வியாகிவிடாது. காதல் என்பது ஒரு உறுதிநிலையான பற்றுணர்வு. அதை எந்த சக்தியாலும் யாராலும் அழித்துவிட முடியாது. காதல் பறவை இளமை முதல் முதுமை வரை இதயவானில் சிறகடித்துக் கொண்டே இருக்கும். காதலர்கள் பிரிந்து விடலாம். இன்னொருவனுக்கு மனைவியாய் இன்னொருத்திக்கு கணவனாக கூட வாழலாம். ஆனால் உள்ளம் என்னும் உலகில் பழைய காதல் நினைவுகள் கனிந்து கண்ணீர் சொரிந்து ஆனந்த உலகை அன்பால் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கும். அதனால் காதல் தோற்பதில்லை. காதல் சாவதில்லை. காதல் நிலையானது. அதை சாதி மதம் பணம் என்னும் பேய் சக்திகள் காயப்படுத்தலாம். அதை சாதி மதம் பணம் என்னும் பேய் சக்திகள் காயப்படுத்தலாம். காயப்பட்டாலும் அது தன் நிறத்தை குணத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை. பிரிந்து வாழ்ந்தாலும் என்றாவது ஒரு நாள் சந்திப்போம் என்ற நம்பிக்கை வேர் ஆழம் நோக்கி போய்கொண்டே இருக்கும். காதலுக்கு காம வாழ்வு பெரிதல்ல. காதலுக்கு காம வாழ்வு பெரிதல்ல. எத்தனை வயதானாலும் ஒருவரை ஒருவர் கண்டுகொண்டிருப்பதே காதல். மரண நேரத்திலும் காதல் நினைவுகளை காதல் நிகழ்வுகளை அசை போட்டு இசை மீட்டுவதுதானே காதல். மரண நேரத்திலும் காதல் நினைவுகளை காதல் நிகழ்வுகளை அசை போட்டு இசை மீட்டுவதுதானே காதல். கலீல் ஜிப்ரானுடைய இந்த கடிதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.